நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 69ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. ஆமேன். இங்கு சங்கீதக்காரன் குறிப்பிடும் வெள்ளங்கள் தண்ணீர்கள் என்பது உபதிரவங்களையும் பாடுகளையும் குறிப்பிடுகின்றது. நோவா காலத்தில் ஏற்பட்ட ஜல பிரளயம் பூமியின் மேல் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளையெல்லாம் மூடப்பட்டது. உயர்ந்த மலை என்பது என்ன? நான் மிகப்பெரியவன், மிக உயர்ந்தவன் என்று தன் தலையை உயர்த்தும் பெருமையான சுபாவம் மூடப்பட்டு நசுக்கப்பட்டு போக வேண்டும். மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் சந்தித்த சோதனைகள் பாடுகள் எதற்காக? அவர்களது பெருமை தலை நசுக்கப்பட. பூமி முழுவதும் ஜலத்தினால் மூடப்பட்டது. ஆகாயம், அதாவது வானம் மட்டுமே தெரிந்தது. ஜலம் பெருகினதும் மாம்சமான யாவுமே மாண்டன. ஆதியாகமம் 7:21 வசனத்தில் மாம்சமான யாவற்றையும் அழிப்பது பிதாவின் நோக்கம். நாம் கடந்து செல்கிற உபத்திரவங்கள் பாடுகள் யாவும் நம்மிடம் காணப்படுகிற அடிக்கடி தலை தூக்குகிற பெருமையான காரியங்கள். நான் யார் தெரியுமா? நான் உயர்ந்தவன், உயர்ந்த படிப்பு, ஆஸ்தி, அந்தஸ்து யாவுமே அழிக்கப்பட, ஜலம் தண்ணீரினால் அழிக்கப்படவே இந்த சோதனைகளை பாடுகளை அனுமதித்துள்ளார் தேவன். அது மட்டுமல்ல, நமது பாவக்கிரியைகள், பாவ சுபாவங்கள், மலைகள், அதாவது தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டது போல நம்முடைய பல பாவ சுபாவங்களை அழித்த பிறகே நாம் மேலான பரலோகம் கிறிஸ்துவையும் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வரும் சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்களை அனைத்துமே நீங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தேவ திட்டம் நிறைவேற்றி முடிக்க முடியும். சங்கீதக்காரன் சொன்னது போல, வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. எதற்கு? உங்களை அழிக்க அல்ல, உங்கள் தீய கிரியைகளை, பாவக்கிரியைகளை அழிக்க. புதிய வானம், புதிய பூமி அவைகளை காணவே. ஆமேன். God bless you.